வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 அனிமே சீரீஸ்ப்பா. ஒன்று வந்து 6 எபிசோடு இப்போ வரைக்கும் வந்துருக்குது, இன்னும் முடியல. அது இன்னும் பேலன்ஸ் 6 எபிசோடு வரும். இன்னொன்று வந்து ஒரு சீசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு ஒரே செட்டாக உட்காந்து அப்படியே ஒரே செட்டிங்கில் முடிச்சு விடக்கூடிய 2 அனிமே தான் பார்க்க போகிறோம். சரி, தமிழ் டப்பிங் இருக்கா இல்லையான்னு முதல்ல சொல்லுன்ற மாதிரி போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஒரு அனிமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று கிடையாதுப்பா. தெளிவாக ஓப்பனிங்கே சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட்டு தமிழ் டப்பிங் இருக்கிறத பார்த்து முடிச்சிடலாம். இன்னும் நம்ம சோடா புட்டி அனிமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அனிமே ரீகேப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், அனிமே சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இந்த சேனலில் வந்துடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளவட்டஸ்ங்கிற அனிமி. இது கிரன்ச்சி ரோல் ரிலீஸ் ஆயிருக்குது, தமிழ் டப்பிங்லயுமே இருக்குது. நான் தமிழ் டப்பிங்ல தான் ட்ரை பண்ணேன். சில இடங்கள்ல மட்டும் போராளி போராளி அப்படின்னு கூப்பிடும்போது அது மட்டும் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. பட் போக போக ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. தமிழ் டப்பிங் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி, இந்த சீரிஸோட கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 10 நிமிஷத்துல நிறுத்திவிட்டேன். என்னடா இந்த டீமன் ஒன்று குகைக்குள்ள இருக்குது, அதை வேட்டையாட கிளம்புறீங்க, ஒரு கூட்டமாக போயிட்டு காலி பண்ண பார்ப்பீங்க, திரும்பி திரும்பி அது கூட சண்டை போடுவீங்க, அதுதானே, அதை தானடா சுற்றி சுற்றி காட்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அப்படியே அது வேற மாதிரி ஆக்கி விட்டாங்க. என்னன்னா, இப்போ இவங்க சண்டை போடுற மெத்தடை பார்த்து டீமனுக்கே, என்ன நீங்க ஒழுங்கா சண்டை போடுறீங்க, இவ்வளோலாம் எனக்கு ஈக்குவலாலாம் சண்டை போட மாட்டீங்களே, அவ்வளோ ஒர்த் இல்லையே நீங்கன்ற மாதிரி டீமனுக்கே ஒரு மாதிரி புரியல. ஆனா அதுக்கு என்னன்னா, டே யாரா நீங்களாம், நான் பாட்டு என் கோவைக்குள்ள நிம்மதியாக கிடக்குறேன், உங்களை ஏதாச்சும் வந்து டார்ச்சர் பண்ணலாம், உங்க ஏரியாவுக்கு வந்து பிரச்சனை பண்ணலாம், எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து வம்பு இழுக்கிறீங்கிற மாதிரி அதுக்குமே ஒன்றும் புரியல. இப்போ அதோட மைண்ட் செட் என்னன்னா, இந்த மனுஷங்க எனக்கு அவனுக்கு மேலே மரியாதையே கிடையாது, இருந்தாலும் என் கூட சண்டை போடுற அளவுக்கு இப்போ அவங்க தயாராயிட்டாங்க. ஸோ நான் மனுஷனா மாறி, இப்போ டீமனா இருக்கிறனானு மனுஷனா மாறி அவங்க உலகத்துக்கு போயிட்டு என் கூட சண்டை போற அளவுக்கு அப்படி என்ன இவங்க தயாரானானுங்க, என்னெல்லாம் கத்துக்கிட்டானுங்கிறத நான் தெரிஞ்சுக்க போறேன். மனுஷ ரூபத்துல டீமன் மாதிரி இப்போ அவங்க உலகத்துக்குள்ள வருது. அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இது தெரிஞ்சுக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அது சமாளிக்குதுங்கிறது தான் இந்த சீரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் பார்க்கும்போது பெருசா ஒன்று இன்ட்ரெஸ்ட் வரல. அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஓகே, கொஞ்சம் கதையை வேற மாதிரி கொண்டு போறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க டீம் சேர்றதுங்கிற மாதிரி அதுல ஒரு கேரக்டருடைய அந்த ஒரு பேக் ஸ்டோரி செகண்ட் எபிசோட்ல கொஞ்சம் சென்டிமெண்டா காமிச்சது, அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா முக்கியமா சொல்லிடுறேன்ப்பா, இது கிட்டத்தட்ட 18+ சீரிஸ் தான். ஏன்னா செகண்ட் எபிசோட்லேருந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்காக போகும். அது இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் அடிச்சு பிரித்து உடச்சி போடுற மாதிரி, காய்கறி வெட்டுற மாதிரி ஆளுங்களை காலி பண்ணுறதுன்னு அந்த வேலைகள்லாம் நடக்கும். ஸோ அதனால் 18+ ஆட்கள் ட்ரை பண்ணுவதே நல்லது. எனக்கு இந்த பார்த்த 6 எபிசோடு வரைக்கும் ஓகே, கதையை நல்லபடியாக செட் பண்ணி வச்சிருக்கீங்கடா. எனக்கு வந்து இந்த ஒரு எபிசோடாக வாரம் பார்க்கறது செட் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 3 எபிசோட் இல்லை 4 எபிசோட் பார்த்தா தான் அந்த வேர்ல்டு என்னன்னு கொஞ்சமாச்சும் அதோட கனெக்ட் ஆகும். அந்த வகையில் 6 எபிசோட் பார்த்து முடிச்ச வரைக்கும் ஓகே, நல்லபடியாக 6வது எபிசோடில் கொஞ்சம் பிரச்சனையும் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் சமாளிக்க போறீங்கிற மாதிரி இருக்குது. பிளஸ் இந்த டீமன் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த உலகத்துக்கு வந்து கத்துக்க போகுது. ஆனா அதோடைய மைண்ட் செட்டு, மனுஷங்களாம் அவ்வளோ ஆளே கிடையாதுடே, எனக்குலாம் நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுடா, உங்களுக்கு ஈக்குவலா நானும் மனுஷ ரூபம் எடுத்திருக்கேனே, ஏன் தெரியுமா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸ் முழுக்க போகுது. பிளஸ் இன்னும் வேற குரூப் ஆஃப் ஆளுங்க இருக்கிறாங்க, இன்னும் மந்திரவாதிங்க இருக்காங்க, டீமன்ஸ் இருக்காங்கிற மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் போக போக அதை டெவலப் பண்ணி அதுக்கான பேக் ஸ்டோரிங்கிற மாதிரி இன்னும் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நல்லா இருக்குதுப்பா. ஸோ தமிழ் டப்பிங்லேயே வேணா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நடுவில் சிலருங்களாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ஆனால் அது ஒரு மாதிரி செட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு ராஜாவுடைய அந்த வாரிசை, அந்த குழந்தையை காப்பாற்றுறது தான் எல்லாருடைய டாஸ்காகவுமே இருக்குது. அந்த குழந்தை என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு போக போக தான் கட்ட போகிறாங்க. அண்ட் இந்த சீரிஸ் யார் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம 2வது சீரிஸ்க்கு போவோம், டெவில் மே கிரை அப்படின்னு சொல்லி. இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, இது தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா. இது வந்து ஆக்ஷன்லாம் சும்மா பட்டாசா இருந்துச்சு. இது கேமோடைய அடாப்டேஷன் தான், பட் நான் அந்த கேம்லாம் விளையாடுறது இல்லை. அதனால எனக்கு இந்த ஸ்டோரி லைனா என்னடா அதே, எனக்கு இதுவும் அதே ஃபீல் தான். ஓ, ஹீரோ வந்து டீமன் ஹண்டரா இருக்கிறாரு, டீமன்ஸ்லாம் விதவிதமாக வரப்போகுது, அது கூட சமாளிச்சு இவர் எவ்வளோ பெரிய வித்தக்காரரு சண்டைக்காரர்னு காட்ட போறாரு போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெய்லர்லாம் பார்த்த வரைக்கும் கூட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கேரக்டருடைய கதைலாம் சொல்லும்போது, நல்லா இருக்கடா, அவன் பக்கமும் நியாயம் இருக்கடா, அவன் பக்கம் நான் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு போக போக ஹீரோ கேரக்டர் டம்மியா ஃபீல் ஆகுறாரு. மற்ற கேரக்டர்ஸோடைய கதை தான் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா மனசில் நிற்குது. அதுலேயும் வில்லன் கேரக்டரான ஒயிட் ராபிட், அந்த கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த கேரக்டர் ஏன் அதெல்லாம் பண்ணுதுங்கிற அந்த ஒரு பேக் ஸ்டோரிலாம் கூட நல்லா இருந்துச்சு. பிளஸ் இன்னொரு கேரக்டர், ஸோ அந்த கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிளஸ் இந்த வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது, அதாவது ஒரு மெல்லிசான கோடு மாதிரி தான். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நீ பண்ணுறது கரெக்டாக தான்ப்பா அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். இந்த பக்கம் நீ பண்ணுறது கரெக்டாகவே இருந்தாலும் எல்லா மீறி போயிட்டு இருக்க, ஓவராக போயிட்டு இருக்கிற, கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டதாகவும் ஃபீல் ஆகும். ஸோ இந்த 2 மீட்டருக்கு நடுவில் நான் அவன் பக்கம் சப்போர்ட் பண்ணுறப்பான்ற மாதிரி நீங்கள் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படியான ஒரு கதைக்களம் தான் இது. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ வந்து, தம்பி நீ ஹீரோவாக இருக்கிறல வந்து சண்டையை போடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பாரு. எனக்கு இந்த 3வது எபிசோட்லாம் நினைக்கிறேன், அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபைட்டு வரும். இது இந்த ரைடு படத்தில் வர அதே சீக்வன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதே மூமெண்ட் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் மொத்தமாக உள்ளே போவாங்க, அங்கேருந்து மேலேருந்து தம்பிகளா கதவை லாக் பண்ணி இருந்துக்கங்க, ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குற அத்தனை விஷயங்களும் இருக்கும். ரைடு படத்தில் பார்த்தா அந்த விஷயம்லாம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் இவங்க அடிச்சுக்கிட்டு மாறுறது, ஹீரோவை மொத்தமாக லாக் பண்ணி, செல்லங்களா நான் உனக்கு ட்ராப் செட் பண்ணியிருக்கேன்டா, நீங்கள் சிக்கி பிடிங்கடா, இப்போ உங்களை சின்ன பின்ன ஆக்க போகிறேன்டான்ற மாதிரி நம்ம ஹீரோ டான்டே அவர் போட்டு அடித்து காலி பண்ணுற அந்த மூமெண்ட்
மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. ஸோ இது வந்து கதையாகவும் போக போக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 எபிசோட்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே ஓகே கதைன்னு சும்மா ஓரமாக வச்சுக்கிட்டு சண்டை நல்லா இருக்குதுப்பான்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் போக போக ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கதைலாமும் நல்லா இருந்துச்சு. சீசன் 2க்குமே பக்காவாக செட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சீசன் 2 வரதான் போகுது. இது வந்து ஆக்ஷன் பிரியர்களுக்கு வெறியர்களுக்கு அவங்களுக்கு தாராளமாக செட் ஆகும். ஒரு எபிசோடும் அரை மணி நேரம். நான் கூட ஒரு 4 எபிசோட் பார்த்துட்டு அப்புறம் நான் பேலன்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி தான் நினச்சேன். இது எனக்கு ஒரே செட்டாக உட்காந்து முடிச்சிடலாம்பா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே செட்டாக முடிச்சிட்டேன். எனக்கு ஃபேவரட் எபிசோடு வந்து 6வது எபிசோடு. கிட்டத்தட்ட அதில் டைலாக்ஸே இருக்காது. ஆனால் அதில் இருக்கிற ஒரு எமோஷனும் உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகும். டேய் என்னடா இப்படிலாம் இருக்குதுங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. பாவம்பா உன் பக்கமும் நியாயம் இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு எபிசோடு எனக்கு ஃபேவரட். ஆக்ஷன் சீக்வன்ஸாக இந்த சீரிஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கிளிவேட்டஸ் வந்து இப்போ தான் கதையவே செட் பண்ணியிருக்கிறாங்க. பட் கதை கொஞ்சம் வேறு மாதிரி போகிறதுனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி இருக்குது. பார்ப்போம் இன்னும் ஒரு 6 எபிசோடில் இந்த மேஜிக் மந்திரவாதிகள் அவங்களாம் என்னென்னலாம் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பார்த்த 6 எபிசோடு வரைக்கும் எனக்கு ஒரே சிட்டிங்கில் முடிக்கக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த 2 சீரிஸுமே பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எந்தெந்த அனிமியை வந்து நம்ம ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில அனிமியில் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி எப்பா மொத்தத்தையும் நான் பார்த்தேன். அப்பப்போ அந்த பிட்டு ஞாபகம் இருக்குது. மொத்தமாக ஒரு அனிமி ஸ்டோரியாக சொன்னால் எனக்கு இன்னும் மைண்டில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் யோசிச்சு வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெத் நோட்டை பற்றி ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ போடணும். ப்ளஸ் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பற்றியும் பேசணும். அதே மாதிரி அட்டாக் ஆன் டைட்டன் வந்து அப்படியே ஃபுல்லாக அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. மொத்தமாக இதான்ப்பா ஸ்டோரி இதான்ப்பா டைம் லைனுங்கிற மாதிரி மொத்த விஷயமும் அப்படி சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு மனசில் நின்றுடும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த அனிமியை பற்றி அப்படி ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்டோரி அப்படியே ஃபுல்லாக சொல்லுப்பா ஒரு தடவை நான் அப்படியே ரிவைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த அனிமிஸை பற்றி ஃபுல் ஸ்டோரியும் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இருக்கிறது லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ். அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அது வேற அதோடைய ஸ்கெடியூல்லாம் பார்த்தா இது இன்னும் 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு அதனால தான் இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்துக்கணும்டா சீசன் 1 பார்த்துக்கணும்ன்ற மாதிரி இப்போ தான் அதுக்கு மேலே ஆர்வம் வந்துருக்குது. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்ப்பா. அப்படியே மறக்காமல் சோடாபடி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.